வணக்கம். அமரர் கல்கியின் பொன்னியின் செல்வன் இரண்டாம் பாகம் சுழற்காற்று. உங்களுக்காக வாசிப்பது ஸ்ரீ. பூர்வ கதை. இன்றைக்கு சுமார் 970 ஆண்டுகளுக்கு முன்பு சோழ சாம்ராஜ்யம் குமரி முனையிலிருந்து வடபெண்ணை வரையில் பரவியிருந்தது. இரண்டாவது பராந்தகர் என்றும் பழையாறை சுந்தர சோழர் என்றும் பெயர் பெற்ற சக்கரவர்த்தி அந்த பெரிய ராஜ்யத்தை ஆண்டு வந்தார். மத்தரைய வம்சத்தை முறியடித்து அவர்களிடமிருந்து விஜயாலய சோழன் கைப்பற்றிய தஞ்சாவூர் நகரம் சுந்தர சோழரின் காலத்தில் சோழ நாட்டுக்கு தலைநகரமாயிற்று. அதற்கு முன்பு 100 ஆண்டு காலமாக குடந்தைக்கு அருகில் இருந்த பழையாறை சோழர்களின் தலைநகரமாயிருந்தது. சுந்தர சோழர் திருக்கோவலூர் மலையமானின் மகள் வானவன் மாதேவியை மணந்திருந்தார். அவர்களுக்கு 2 புதல்வர்களும் 1 புதல்வியும் இருந்தனர். மூத்தவன் ஆதித்த கரிகாலன், அடுத்தவள் குந்தவை. கடைக்குட்டி புதல்வன் பின்னால் சரித்திரத்தில் ராஜராஜ சோழன் என்று புகழ்பெற்ற அருள்மொழிவர்மன். சுந்தர சோழர் சில காலமாக நோய்வாய்ப்பட்டு தஞ்சாவூர் அரண்மனையில் படுத்த படுக்கையாய் இருந்தார். பாரிச வாய்வினால் 2 கால்களும் வலுவிழந்து விட்டபடியால் நடமாடவும் பிரயாணம் செய்யவும் முடியாத நிலையில் இருந்தார். அண்ணன் தம்பிகளான பெரிய பழுவேட்டரையரும் சின்ன பழுவேட்டரையர் காலாந்தக கண்டரும் சோழ சாம்ராஜ்யத்தில் அப்போது பேரதிகாரம் படைத்திருந்தார்கள். சாம்ராஜ்யத்தின் பொக்கிஷமும் தானிய பண்டாரமும் வரி விதிக்கும் அதிகாரமும் பெரிய பழுவேட்டரையரிடம் இருந்தன. சின்ன பழுவேட்டரையர் தஞ்சை கோட்டையின் காவற்படைக்கு அதிபதியாக விளங்கினார். இளம் வயதிலேயே போர்க்களம் சென்று வீராதி வீரன் என்று பெயர் வாங்கிய ஆதித்த கரிகாலன் இளவரசு பட்டம் சூட்டப்பெற்று காஞ்சியில் வடதிசை சைன்யத்தின் அதிபதியாக தங்கியிருந்தான். தென்திசை படையின் மாதண்ட நாயகனாகிய அருள்மொழிவர்மன் இலங்கை தீவுக்கு பெரும் படையுடன் சென்று போர் புரிந்து கொண்டிருந்தான். அவர்களுடைய சகோதரி குந்தவை பிராட்டியும் மற்றும் பல சோழகுலத்து அந்தப்புர மாதரும் பழையாறை நகரில் இருந்தார்கள். இத்தகைய சமயத்தில் நாடு நகரமெங்கும் ஓர் அதிசயமான வதந்தி பரவியது. சுந்தர சோழருக்கும் அவருடைய குமாரர்களுக்கும் எதிராக ஒரு பெரிய சதி நடக்கிறது என்பதுதான் அவ்வதந்தி. பழுவேட்டரையர்களும் மற்றும் சம்புவரையர் முதலிய சோழ நாட்டு பிரமுகர்கள் பலரும் அச்சதியில் கலந்து கொண்டிருந்தனர். சுந்தர சோழரின் பெரிய தந்தையும் சிவஞான செல்வருமான கண்டராதித்தரின் குமாரன் மதுராந்தகன் சில காலத்துக்கு முன்பு வரையில் சிவபக்தியில் திளைத்த வைராகிய சீலனாக விளங்கினான். சின்ன பழுவேட்டரையரின் மகளை மணந்து கொண்டதிலிருந்து அவனுடைய மனம் மாறி உலக வாழ்க்கையில் ஈடுபட்டது. சுந்தர சோழ சக்கரவர்த்திக்கு பிறகு மதுராந்தகனை சிம்மாசனம் ஏற்றுவது என்று சதி செய்தவர்கள் தீர்மானித்திருந்தார்கள். வானத்தில் சில காலமாக தூமகேது என்னும் வால் நட்சத்திரம் காணப்பட்டு வந்தது. இதை ஓர் உற்பாதமாக மக்கள் கருதினார்கள். ராஜவம்சத்தில் ஏதோ விபரீதம் நிகழப்போகிறது என்று நாடு நகரமெல்லாம் ஜனங்கள் மிகுந்த கவலையுடன் பேசிக் கொண்டார்கள். காஞ்சியில் இருந்த இளவரசன் ஆதித்த கரிகாலன் காதுக்கு இச்செய்திகள் எட்டின. தன் தந்தையை பற்றி அவன் மிக்க கவலை கொண்டான். பழுவேட்டரையர்களின் ஆதிக்கத்திலிருந்து சுந்தர சோழரை மீட்டு காஞ்சிக்கு கொண்டு வர விரும்பினான். காஞ்சியில் ஆதித்த கரிகாலன் புதிதாக பொன் மாளிகை கட்டியிருந்தான். சுந்தர சோழர் காஞ்சிக்கு வந்து சில காலம் அப்பொன் மாளிகையில் தங்கியிருக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து ஓலை ஒன்று எழுதினான். அதை வல்லவரையன் வந்தியத்தேவன் என்னும் தன் அந்தரங்க நம்பிக்கைக்குரிய வீரனிடம் கொடுத்து அனுப்பினான். ஆதித்தன் தன் இளம் வயதில் நந்தினி என்னும் அர்ச்சகர் வீட்டு பெண்ணை காதலித்தான். அது தகாத காதல் என்று செம்பியன் மாதேவி அவனுக்கு போதனை செய்தாள். பிரசித்தி பெற்ற சிவஞான கண்டராதித்தரின் பட்ட மகிழ்ச்சி செம்பியன் மாதேவி. சோழ வம்சத்தைச் சேர்ந்த அனைவரும் அந்த மூதாட்டியிடம் பக்தி கொண்டு நடந்தனர். ஆதித்த கரிகாலனும் தன் பெரிய பாட்டியின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்தான். ஆனால் நந்தினியை அவனால் அடியோடு மறக்க முடியவில்லை. பெரிய பழுவேட்டரையர் 60 பிராயத்துக்கு மேலே நந்தினியை மணந்து கொண்டார். நந்தினி பழுவூர் அரண்மனையில் சர்வாதிகாரியானாள். தன்னை நெருங்கிய யாரையும் தன் இஷ்டப்படி செய்விக்கும் மாய மோகன சக்தியை நந்தினி பெற்றிருந்தாள். ஒருமுறை அவள் ஆதித்த கரிகாலனிடம் தன் சக்தியை செலுத்தினாள். சுந்தர சோழரை சிறையில் அடைத்துவிட்டு கிழவர் பழுவேட்டரையரை கொன்றுவிட்டு தன்னை மணந்து தஞ்சை சிம்மாசனத்தில் ஏற்றுவிக்கும்படி ஆதித்தனை கேட்டாள். அந்த பயங்கர செயலுக்கு கரிகாலன் உட்பட மறுத்துவிட்டான். ஆயினும் இப்போது தஞ்சாவூருக்கு போவது என்றாலே கரிகாலனுக்கு அச்சமாயிருந்தது. ஆகையினாலேயே வந்தியத்தேவனை அனுப்பினான். வந்தியத்தேவன் வழியில் கடம்பூர் சம்புவரையர் மாளிகையில் தங்கியிருந்த போது சோழ நாட்டு பிரமுகர்களின் சதியாலோசனையை பற்றி தெரிந்து கொண்டான்.
பிறகு தஞ்சாவூர் போய் சேர்ந்தான். அங்கே நந்தினியை சந்தித்து பனை இலைச்சினையுள்ள முத்திரை மோதிரத்தை வாங்கிக் கொண்டான். அதன் உதவியால் சுந்தர சோழரை பேட்டி கண்டான். அவரைச் சூழ்ந்திருந்த அபாயங்களைப் பற்றி எச்சரிக்கை செய்ய எண்ணிய சமயத்தில் சின்ன பழுவேட்டரையர் வந்து குறுக்கிட்டார். வந்தியத்தேவன் தற்செயலாக தஞ்சாவூர் பொக்கிஷம் வைத்திருந்த நிலவரையை பார்க்க நேர்ந்தது. இதை அறிந்த பழுவேட்டரையர்கள் அவன் தப்பிச் செல்லாமல் கைப்பற்ற முயன்றார்கள். அவர்களுடைய வீரர்களுக்கு அவன் டிமிக்கி கொடுத்துவிட்டு பழையாறையை அடைந்தான். குந்தவை தேவியை பார்த்து ஓலையை கொடுத்தான். ஏற்கனவே குந்தவையை பற்றி கேள்விப்பட்டு வந்தியத்தேவன் தன் உள்ளத்தை அவளுக்கு பறிகொடுத்திருந்தான். குடந்தையிலும் அரிசிலாற்றங்கரையிலும் அவளை சந்தித்தும் இருந்தான். இலங்கைக்கு போக வேண்டும் என்ற ஆசையும் அவன் மனத்தில் குடிகொண்டிருந்தது. எனவே குந்தவை சொன்னபடி அவன் ஈழத்துக்கு உடனே செல்ல ஆயத்தமானான். பொன்னியின் செல்வ, ராஜ்யத்துக்கு பேரபாயம் வந்திருக்கிறது, உடனே புறப்பட்டு வா என்று குந்தவை ஓலை எழுதி கொடுத்தாள். அதை எடுத்துக்கொண்டு வந்தியத்தேவன் புறப்பட்டான். ஆதித்த கரிகாலனுடைய உள்ளம் மிக குழம்பி இருந்தது. வந்தியத்தேவனை பற்றி தகவல் ஒன்றும் தெரியாதபடியால் அவனுடைய கவலை அதிகமாயிற்று. தம்பிக்கு இளவரசு பட்டம் கட்டிவிட்டு தான் வெளிநாடுகள் பலவற்றுக்கும் சென்று தமிழ் வீரத்தையும் சோழர் புகழையும் நிலைநாட்ட விரும்பினான். ஆகையால் தான் தன் சகோதரன் அருள்மொழிவர்மனை தருவித்து காஞ்சியில் இளவரசு பட்டம் சூட்டிவிட்டு தான் ஈழத்துக்கும் சாகவகம், புட்பகம், கடாரத்துக்கும் போக விரும்பினான். அவனுடைய மற்றோர் அந்தரங்க நண்பனான பல்லவகுல பார்த்திவேந்திரனை அழைத்து தன் மனக்கவலைகளை வெளியிட்டான். இலங்கைக்குச் சென்று அருள்மொழிவர்மனை உடனே காஞ்சிக்கு அழைத்து வரும்படி பணித்தான். பார்த்திபனும் அதற்கு சம்மதித்தான். வந்தியத்தேவன் தன் பிரயாணத்தில் ஆழ்வார்க்கடியான் என்னும் வீர வைஷ்ணவனை சந்தித்தான். ஆழ்வார்க்கடியான் நாடெங்கும் சஞ்சரித்து துப்பறிந்து வந்தான். ஆனால் யாருடைய சார்பில் அவன் வேலை செய்கிறான் என்று தெரியவில்லை. ஆகையால் அவன் பேரில் வந்தியத்தேவனுக்கு ஐயம் உண்டாகியிருந்தது. இனி இவ்விதழில் ஆரம்பமாகும் பொன்னியின் செல்வன் 2ஆம் பாகத்தை பழைய நேயர்களோடு புதிய வாசகர்களும் சேர்ந்து படிக்கத் தொடங்கலாம். இதோ உங்களுக்காக 2ஆம் பாகம், சுழற்காற்று, முதல் அத்தியாயம், பூங்குழலி. நன்றி, வணக்கம்.